நீங்க படம் எடுக்கணும்னு இருந்தா நீங்க வந்து தயவு செஞ்சு அடுத்த வருஷம், இன்னும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்க வந்து உங்க குழந்தைங்க பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்ல நிலத்தை வாங்குங்க. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இண்டஸ்ட்ரி. நான் ஓப்பனா சொல்றேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு பாதை உங்களை கொண்டு போற அந்த நபரை நம்பி நீங்க படம் எடுக்கிறது முக்கியம் இல்ல. காசு இருக்கிறவங்க எல்லாரும் படம் எடுக்கலாம். ஏன் விஜயமாலையா அம்பானி எல்லாம் எடுக்கலாமே படம், அவ்வளவு காசு இருக்கு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியுது சினிமா இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு உறுதியா பலன் கிடைக்கும், உறுதியா வந்து லாபம் கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்ல. முக்கியமா சின்ன படங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓடிடி ஆகட்டும், சேட்டலைட் ஆகட்டும், இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது நான் உணர்ந்து நான் சொன்னேன். அது வந்து நிறைய பேர் வந்து தவறா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா போன வாரம் 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல சில படங்கள் நல்லா இருக்கு, ஆனா ஆடியன்ஸ் வரல தியேட்டருக்கு. அது நம்ம வந்து ஆடியன்ஸை தவறு சொல்ல முடியாது. அவங்களோட சம்பாதிச்ச படத்துல அவங்க வந்து ஒரு பங்கு வந்து செலவழிக்கணும், என்டர்டைன்மெண்ட்டாக வர்றாங்க. சோ அந்த வகையில வந்து உண்மையிலே சொல்றேன், ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலையில தான் இருக்கு. அது வந்து பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து கண்டிப்பா சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது அவங்க எடுத்தாங்கன்னா வந்து டெஃபினட்டா இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி கொடுக்கும், ஒரு ஒரு உற்சாகம் கொடுக்கும் சின்ன படங்களுக்கு. ஏன்னா சின்ன படங்கள் தான் வந்து இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கு அவங்களோட, நாங்களாம் 3 படம் தான் நடிக்கிறோம், 2 படம் தான் நடிக்கிறோம் வருஷத்துல. ஆனா சின்ன படங்கள் ஏகப்பட்ட படங்கள் படப்பிடி போகுது. அது மூலமா 18,000 பேரு இப்போ நம்பி இருக்காங்க. ஓனாய் மாட்டுக்குட்டி படத்தை வந்துட்டு ரொம்ப அடிமாட்டு வாங்கினாங்க, மேட்டி வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து போட்டு சின்ன படங்களுக்கு மேட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நடிகர் சங்கம் என்ன மாதிரியான பாதுகாப்பு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க, நாங்க நடிகர் சங்கம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. இது வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்ற இல்ல. அதுதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நான் டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க. மோசமான நிலையில இருக்கு, நான் ஓப்பனா சொல்றேன். அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் நீங்க கேட்கணும். தலைவர் முரளி சாரு மற்ற உறுப்பினர்கள் தான் நீங்க கேட்கணும். வாழ்த்துக்களுங்க அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். விஜய் படம் மாதிரியான ஒரு பின்னாடி பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு போட்டோட போட்டிருக்காங்க. அதெல்லாம் படத்துல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் அவங்க ஃபர்ஸ்ட் லுக்